அதை எப்படி டிஃபைன் பண்ணு? டியூனை எப்படி டிஃபைன்? யா, how do you define டியூ? டியூ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். Write down. The moisture in the air. Moisture in the air. Okay. When moisture in the air is deposited, when moisture in the air is deposited in the form of moisture in the air, when moisture in the air is deposited in the form of water droplets on cooler surface, underline the word cooler surface, water droplet on cooler surface of solid objects, cooler surface of solid objects like stone, grass, leaves, bike seat cover. Don't write this, சொல்றேன். ஓகே, பைக் சீட் கவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதான் என்னது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போடுவோம். எது பைக் சீட் கவர் எழுதாதீங்க, ஸ்டோன், கிராஸ், லீவ்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போட்டுக்கோங்க. அந்த எக்ஸெட்ரால உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். நீங்க பைக் சீட் கவர்லாம் பைக்கை வெளியில நிறுத்திருந்தீங்கன்னா வின்டர் சீசன்ல என்ன ஆகுது? யூ கேன் ஃபைண்ட் டியூ டிராப்ஸ் ஆன் வாட்டர். பைக் சீட் கவர் அண்ட் ஆல் ரைட். என்னது? தட் இஸ் வாட் இஸ் கால்ட். ஸோ என்னது? moisture in the air when it is deposited in the form of water droplets on cooler surface of harder water objects or solid objects, it may be stone, grass, leaves, etc., etc., then that is what is called as water. டியூ அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல என்ன இருந்திருக்கணும்? டெபாசிட் ஆயிருந்திருக்கணும். கிளியரா? இங்க பாருங்க, இதானே டியூ. ஓகே, கிராஸ்லயா இருக்கலாம், லீவ்ஸ்லயா இருக்கலாம், ராக்ஸ்லயா இருக்கலாம், நம்ம பைக் சீட் கவர்லயா இருக்கலாம், எங்க வேணாலும் என்ன இருக்கும்? இப்ப ஒரு டியூ ஃபார்ம் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன், எப்பெல்லாம் டியூ ஃபார்ம் ஆகும், அந்த கண்டிஷன்ஸ் எப்படி டியூ ஃபார்ம் ஆகுதுன்னு ரைட். நம்பர் ஒன், ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எழுதிட்டீங்களா? ஐடியல் கண்டிஷன், அதாவது கண்டிஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் டியூ. சரியா? நம்பர் ஒன் என்னது? ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரெண்டாவது, கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ். அப்படின்னா என்னது? விண்டரா சம்மரா? லாங் நைட், ஷார்ட் டேஸ், அதானே? கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ் அண்ட் ஷார்ட் டேஸ், அதனால என்னது? விண்டர். ஸோ விண்டர்ல தான் ஃபார்ம் ஆகும். எப்ப? கிளியர் ஸ்கை. என்ன இருக்கக்கூடாது? கிளவுட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? கிளவுட்ஸ் இருந்தா டியூ இல்லை. மேகமூட்டமா இருந்து மழை வர்ற மாதிரி இருந்தா பனி வராது. புரியுதா? கிளியர் ஸ்கை. அப்பனா நீங்களே சொல்லுங்க, கிளியர் ஸ்கைனா அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலிட்டி இருக்கணுமா, அட்மாஸ்பியரிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கணும்? அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் ரைசிங் ஏரா, சிங்கிங் ஏரா? சிங்கிங் ஏரா. புரிஞ்சா? இட் இஸ் அசோசியேட்டட் வித் வெட் கண்டிஷனா, ட்ரை கண்டிஷனா? ட்ரை கண்டிஷன். மழை பெய்யக்கூடாது. புரிஞ்சா? ஏன்னா ஏர் மேல போச்சுன்னா என்ன ஆயிரும்? கிளவுட் ஃபார்ம் ஆயிரும். ஏர் ரொம்ப மேல போக கூடாது. இஸ் இட் வெரி கிளியர்? அதான். ஸோ அதனால கிளியர் ஸ்கை இருக்கணும். ஓகே, கிளியர் ஸ்கை இருக்கணும்னாவே அங்க என்னதான் இருக்கணும்? அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும், இன்ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடாது. காம் ஏர். ஏர் வந்து காமா இருக்கும். ஏன் காம் ஏர்? நம்ம என்ன பார்த்தோம்? கிரவுண்ட் இன்வர்ஷன்ங்கிறது எதுல பார்த்தோம்? அட்வெக்ஷனலா, நான் அட்வெக்ஷனலா? அப்பனா என்னது? ஏர் மினிமம் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் ஆர் நோ மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், அதானே? ஏன்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் காஸ் டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் என்னது? எதுல வந்துடும்? அட்வெக்ஷனல் இன்வர்ஷன்ல. இது நான் அட்வெக்ஷன். கிளியரா? நல்லா கவனிங்க. சி, listen very carefully.
ஜபர் வின்டர் அப்ப ஷார்ட் டேஸ் இருக்கா, ஷார்ட் டேஸ் ஹீட்ஸ் த லேண்ட், heats the land. Air will what? Expand. Air will expand to a great extent or to a limited extent. Great extent. Winter. Limited extent தானே. Winter. Summer நான் சொன்னேன். Summer நான் சொன்னேன். In winter you have what? In winter you have short days. Okay. அப்ப short days will heat the land. The air which is in contact with the land will get heated to large extent or to limited extent. To a limited extent. Yeah, limited extent because it is a winter, short days. Okay, அப்ப less insolation. Clear? So இப்ப air என்ன ஆகுது, ஓரளவுக்கு expand ஆகுது. அப்ப airனால நிறைய மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ண முடியுமா, கம்மியான மாய்ஸ்சரை தான் ஹோல்ட் பண்ண முடியுமா, கம்மியான மாய்ஸ்சர். சரியா? இப்ப இந்த ஏர்னால எவ்வளவு மாய்ஸ்சரை தான் ஹோல்ட் பண்ண முடியும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 50 grams ஆஃப் மாய்ஸ்சரை தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளவுதான்? 50 grams. அந்த ஏர்ல ஒரு 30 to 40 grams மாய்ஸ்சர் இருக்கு அப்படின்னா இது என்ன ஏர்? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்னது? ஹை. ஆனா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி குறையுது. யூ கெட்டிங் மை பாயிண்ட்? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் திரும்பவும் நான் சொல்றேன், கவனிங்க. வின்டர் மாசத்தப்ப சன்லைட் கம்மியா இருக்கிறதுனால land gets heated only to limited extent. The air which is in contact with the land will also get heated only to limited extent. When air gets heated only to limited extent, it can expand only to limited extent. When air expands limitedly, its ability to hold moisture will also be less. It will not be high. ஆனா அங்க இருக்கிற காத்தே சின்னதா தான் இருக்கு, மாய்ஸ்சர் கம்மியா, மாய்ஸ்சர் இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்னால 50 grams ஆஃப் மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் வாட் 40 grams ஆஃப் மாய்ஸ்சர்னா இது என்னது? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி படி நீங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ? 80%. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான் அதிகம், ஹியூமிடிட்டி அதிகம் கிடையாது. யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஹியூமிடிட்டி அதிகம்னா என்ன? லிசன், ஐ வில் டெல் யூ ஒன் திங். இதே சம்மரா இருக்கு, ஏர் நல்லா ஹீட் ஆகுது, ஏர் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஏர் கேன் ஹோல்ட் 200 grams ஆஃப் மாய்ஸ்சர். ஏர் கேன் ஹோல்ட் வாட்? 200 grams ஆஃப் மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ண முடியும். அங்க அந்த ஏர் 100 grams ஆஃப் மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த காத்துல என்ன இருக்கு? அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அதிகம், 100 grams ஆஃப் மாய்ஸ்சர். ஆனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50% தான். ஆனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்னதான்? 50% தான். புரியுதா? இங்க நான் சொன்னது எது அதிகமா இருக்கணும்னு சொன்னேன்? டியூ ஃபார்மா இருக்கு. ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கணும்னு சொல்ல. எந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கணும்? ரிலேட்டிவ். இஸ் இட் வெரி கிளியர் ஆர் நாட்? இங்க ஹியூமிடிட்டின்னு பாத்தீங்கன்னா குறைவுதான், வெறும் எவ்வளவுதான்? 40 கிராம் தான் இருக்கு, 40 கிராம் ஆஃப் மாய்ஸ்சர் தான். சம்மர் அப்ப இங்க என்ன இருக்கும்? 80 grams ஆஃப் மாய்ஸ்சர், 100 grams ஆஃப் மாய்ஸ்சர் கூட இருக்கும். ஆனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 80% இருக்குன்னு சொல்ல முடியும். புரிஞ்சா இல்லையா? இப்ப நம்ம இருக்கிறது என்னது? வின்டர் தானே. ஹியூமிடிட்டி என்ன பாத்தீங்க காலைல? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன பாத்தீங்க? 77%. நீங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி இல்ல, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. கிளியர் வித் திஸ்? சோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. இஸ் இட் வெரி கிளியர்? சரி, இப்ப இங்க இந்த ஏர் இருக்குல்ல, சன் ஷார்ட் டேஸ் என்ன இருக்கு? ஷார்ட் டேஸ். ஓகே, அதனால நீங்களே சொல்லுங்க, இந்த ஏர் ரொம்ப தூரம் மேல போக முடியுமா? ஒன்லி லிமிட்டட் எக்ஸ்டென்ட்க்கு மேல போகும். ஏர் கேன் ஒன்லி கோ அப்வர்ட் ஸ்லைட்லி. ஏர் கோஸ் அப் ஒன்லி ஸ்லைட்லி. இஸ் இட் வெரி கிளியர்? The air goes up slightly. இப்போ இங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளவா இருக்கு? 80%. மேல போகும்போது ஏர் இன்னமும் சின்னதாகும். ஏர் என்ன ஆகுது? இன்னமும் சின்னதாகுது. இப்ப டெம்பரேச்சர் டிராப் ஆகுது. டெம்பரேச்சர் டிராப் ஆகும்போது இந்த ஏர் கேன் ஹோல்ட், லெட் மீ சே, ஒரு 45 grams ஆஃப் மாய்ஸ்சர். பட் ஏர் லெவல் இருக்கு 40 grams. இந்த ஏர் சேச்சுரேட் ஆயிடுச்சா? ஏர் சேச்சுரேட் ஆயிருக்கா? ஆகல. ஓகே, இந்த ஏர் சேச்சுரேட் ஆகணும்னா என்ன ஆகணும்? இந்த ஏரோடைய டெம்பரேச்சர் இன்னமும் குறையணும். இந்த ஏரோடைய டெம்பரேச்சர் குறையணும்னா என்ன ஆகணும்? இந்த ஏர் இன்னமும் மேல போகணும். ஆனா வின்டர் அப்ப இந்த ஏர்னால இன்னமும் என்ன பண்ண முடியாது? மேல போக முடியாது. யூ ஆர் கெட்டிங் இட் ஆர் நாட்? ஏன் மேல போக முடியாது? why you cannot go? ஏன்னா இன்சோலேஷன் கம்மியா தான் இருக்கு. லேண்ட் என்ன இருக்கும்? ரொம்ப ஹாட்டாவே இருக்காது. லேண்ட் என்ன இருக்கும்? கூலாக ஆரம்பிச்சு. இஸ் இட் வெரி கிளியர்? லேண்ட் என்ன ஆரம்பிச்சிடும்? கூலாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால
லேண்ட் தானே ஹீட்டே ப்ரொவைட் பண்ணது ஏருக்கு. இப்ப பெரிய அளவுக்கு ஏர் ஹீட் ஆகி கீழ இருந்து ஏர் மேல புஷ் பண்ணாது. கிளியரா? இந்த ஏர் மேல போச்சு, இன்னும் என்ன ஆகல, சேச்சுரேட் ஆகல. புரிஞ்சா? சேச்சுரேட் ஆகி சூப்பர் சேச்சுரேட் ஆச்சுன்னா என்னவா மாறிடும், கிளவுடா மாறிடும். அப்புறம் டியூ வராது. அப்புறம் என்ன ஆகாது, டியூ வராது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இனி இந்த ஏர் சேச்சுரேட்டும் ஆகல. ஓகே, இந்த ஏர் மேலையும் போக முடியாது. ஆனா மேல இங்க இருந்ததை விட இங்க மேல போகும்போது கொஞ்சம் டென்சர் ஆயிடுச்சு. இந்த ஏர் பிகம் வாட், டென்சர். அப்ப இங்க இன்னும் மேல போனதா கிளவுடு, அப்ப இங்க கிளியர் ஸ்கையா, கிளியர் ஸ்கையா, இஸ் இட் வெரி கிளியர், கிளியர் ஸ்கை. இப்ப இந்த ஏர் இன்னமும் மேல போனா தான் கிளவுட் ஃபார்ம் ஆக முடியும். மேல போறதுக்கு எனர்ஜி இல்லை டு கோ அப். சரியா? சேச்சுரேட் ஆகிறதுக்கு இனஃப் மாய்ஸ்சரும் இல்லை. ஓகே, அப்ப இந்த ஏர் என்ன ஆகுது, திரும்ப கீழே வரும். ஏன்னா டென்சர் ஆயிடுச்சு இல்ல, திஸ் ஏர் பிகம் வாட், டென்சர். எஸ் ஆர் நோ? அப்ப ஏன் டென்சர் ஆச்சு, இங்க இருந்ததை விட இங்க என்ன ஆச்சு, டென்சர் ஆயிடுச்சு மேல போகும்போது. அப்ப டென்சர் ஆனா அந்த ஏர் என்ன ஆகும், சிங்க் ஆகும். இப்ப இந்த ஏர் என்ன ஆகுது, சிங்க் ஆகுது, சிங்க் ஆகுது. கிளியரா? இப்ப ஏர் எப்ப சிங்க் ஆகுது, நைட் டைம்ல. டே டைம்ல தான் ஏர் என்ன ஆகுது, மேல போகுது. ஓகே, ஆனா எந்த அளவுக்கு மேல போக முடியல, ரொம்ப மேல போக முடியல. டே டக்குன்னு ஓவர் ஆயிடுச்சு. சரியா? அப்ப நைட் டைம் ஆன் இந்த ஏர் என்ன ஆக ஆரம்பிக்குது, சிங்க் ஆக ஆரம்பிக்குது. இங்க நைட் டைம்ல உங்களுக்கு என்ன தெரியும், வின்டர் அப்ப இங்க என்ன நடக்கும், land would have lost its heat very quickly, ground inversion நடந்திருக்கும். இப்ப ஏர் மேல போகும்போது கூல் ஆச்சு, டென்ஸ் ஆகி கீழே வருது, கீழே வர வர இன்னமும் கூல் ஆகுது. ஏன், இங்க என்ன இருக்கு, நியரர் டு கிரவுண்ட் தான் என்னது, கோல்ட் ஏர். புரியுதா? மேலதான் என்ன இருக்கு, இப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இருக்குல்ல. இப்ப கீழே வர வர இந்த ஏர் கூல் ஆயிட்டே இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியும் இங்க என்னதான் கூல் ஏர் இருந்தாலும் ஏர் இஸ் a bad conductor of heat. இந்த ஏரை ஒண்ணுமே பண்ணாது. ஆனா இந்த ஏர் இன்னும் சேச்சுரேட் ஆகல. ஏன்னா என்னது, 45 grams ஆஃப் மாய்ஸ்சர் வச்சுக்க முடியும். இந்த ஏர் லெவல இருக்கு 40 grams ஆஃப் மாய்ஸ்சர் இருக்கு. இப்ப என்ன ஆகுது, இந்த ஏர் கீழே வருது. நம்ம பைக் இருக்கு, நம்ம பைக்கு இல்லைன்னா ஒரு ஸ்டோன் இருக்கு, இல்லைன்னா ஒரு மரம் இருக்கு, லீஃப் இருக்கு. அது என்னவா இருக்குது, பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் லாங் நைட்ஸ், எக்ஸ்ட்ரீமா என்னவா இருக்குது, கோல்டா இருக்கு. ஸோ இப்போ இங்க ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஹியர் தேர் இஸ் a rock. This rock is what, extremely cold. இந்த ராக் என்னவா இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி கோல்டா இருக்கு. அப்ப இந்த ஏர் கீழே வர்றது, இட் கோஸ் அண்ட் டச்சஸ் திஸ் ராக், that air will further cool down. அப்ப என்ன ஆகுது, ஏர் கெட்ஸ் சேச்சுரேட்டட். புரியுதா? டெம்பரேச்சர் டிராப் ஆகும், ஏர் கெட் சூப்பர் சேச்சுரேட்டட், தென் இட் பிகம்ஸ் வாட்டர். உள்ளுக்குள்ள இருக்கிற வேப்பர் என்னவா மாறிடுது, லிக்விடா மாறிடுது. ஜஸ்ட் லைக் உங்களுடைய ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஐஸ் கியூப்ஸை போட்டு கிளாஸ்ல வச்சிருக்கீங்கல்ல, இப்படி போற காத்து அந்த எதுல பட்டோனையும், கிளாஸ்ல பட்டோனையும் காத்துல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ஸ் ஆகி டியூவா மாறுதுல்ல, டிராப்ஸ். அதே பினாமினா மேல இருந்து கீழே வர்ற ஏர் என்ன ஆகுது, இட் டச்சஸ் த ராக், லீவ்ஸ், நம்ம சீட், பைக்குடைய சீட் கவர் எதுல வேணாலும் இருக்கட்டும், பட்ட உடனே என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகுது. ஆஃப்டர் டச்சிங் த எது, கிரவுண்ட், அந்த ஹார்ட் ராக்கோ லீஃபோ எதுலயோ பட்டதுக்கு அப்புறம் தான் கண்டென்சேஷனே நடக்குது. கண்டென்சேஷன் காத்துல நடந்திருந்தா கிளவுடா மாறிடும். அட்மாஸ்பியர்ல நடந்திருந்தா அது என்னாச்சு, கிளவுடு. அது கிளவுட் அங்கேயே கண்டென்ஸ் ஆயிடுச்சுன்னா கீழே வராது, அப்ப பனி பெய்யாது. புரியுதா? பனி பெய்யுதுன்னா மேல கண்டென்ஸ் ஆகலன்னு அர்த்தம், கிளியர் ஸ்கைன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப why, if it is what, dew fall, if you can find dew, lot of dew, clear sky. If there is overcast sky, there is no dew. This is the clear. So அப்ப dew என்ன, இந்த காத்து கீழே வந்தோனையும் இந்த ராக்ல என்ன ஆயிருது, அந்த ராக்லயே அப்படியே இப்ப எப்படி ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை கண்டென்ஸும் ஆகுது, காத்து போய் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியர்ல பட்டோனையும் கண்டென்ஸும் ஆகுது. அந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியே அந்த லிக்விட் டிராப்லெட்டை புடிச்சு வச்சுக்குது, ஏர் கீழே வந்துருது இல்ல. இப்ப அதே மாதிரி எது பண்ணும், when the descending air touches water, the rock, condensation also takes place, and water, the condensed liquid droplets will get attached to that water, rock itself, air goes away. இப்ப இந்த ஏர் என்னவா இருக்கும், ட்ரையா இருக்குமா, மாய்ஸ்டா இருக்குமா, ட்ரையா இருக்கும். புரியுதா? பனி காலத்துல ஏர் என்ன ஆகுது, பனி பெய்ஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஏர் என்னவா இருக்கும், ட்ரையா இருக்கும். உங்க பாடியில மாய்ஸ்டர் இருக்கு, இட் வில் ட்ரை டு கம். ஏன்னா ஏர் வந்து என்னாச்சு, உடம்புல இருந்ததை ஃபுல்லா எங்க டெபாசிட் பண்ணிடுச்சு, ஸ்டோன்ல, ராக்ல, அங்க இங்க டெபாசிட் பண்ணிடுச்சு. நம்ம உடம்புல அந்த ட்ரை ஏர் வந்து படுது, இட் டேக்ஸ் மாய்ஸ்சர் ஃப்ரம் அவர் பாடி, தட்ஸ் வை வி அப்ளை மாய்ஸ்சரைசர். ஓகே, நீங்க என்னன்னு கேட்கலாம், சார்
வின்டர் அப்ப ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 80% இருக்கும்போது அது அந்த ஏரே ஃபுல் ஸ்டொமக்ல தானே சார் இருக்கு. அப்புறம் ஏன் சார் நம்ம பாடியில வந்து எடுக்குது அப்படின்னு நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், டியூ பனி பெஞ்சாதான் என்ன வரும், வெடிப்பு வரும். பனி பெய்யலைன்னா வெடிப்பு வராது. யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். இங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுங்கிறது என்னது, ரைசிங் ஏர். டியூ எப்ப, சிங்கிங் ஏர். புரிஞ்சுதா இல்லையா, புரிஞ்சா இல்லையா? ஏர் சிங்க் ஆகும்போது தான் என்ன ஆகுது, டியூ ஃபார்ம் ஆகுது. சார் அப்பனா டியூங்கிறது பிரிசிபிடேஷன் தானே சார்? நோ, டியூங்கிறது பிரிசிபிடேஷன் இல்ல. என்னது, கீழே தான், ராக்கே கீழே தான் இருக்கு, அந்த ஏர் தான் கீழே வருது. மேல அந்த ஏர் வந்து கண்டென்ஸ் ஆகி அந்த லிக்விட் டிராப்லெட் மட்டும் இப்படி விழுந்தாதான் பிரிசிபிடேஷன். இங்க மாய்ஸ்சர் இருக்கிற ஏரே கீழே வருது, வரும்போது இந்த ராக் தொட்ட உடனே அது கூல் ஆகி அங்கேயே கண்டென்ஸ் ஆகுது. இது பிரிசிபிடேஷன்ல கண்டென்சேஷன் தான். கெட்டிங் இட் ஆர் நாட்? புரிஞ்சா? யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் டியூ? அண்ட் டியூ இருந்ததுன்னா ஏன் வந்து வெடிப்பு வருதுன்னு புரியுதா? கிராக் ஹீல்ஸ் நம்ம யூஸ் பண்றோன்னு இதுதான் காரணம். ஏன்னா டியூக்கு அப்புறம் ஏர் ட்ரை ஆகும். Done with this? Okay, so நீங்களே சொல்லுங்க, டியூ ஃபார்ம் ஆகணும்னா டியூ பாயிண்ட் should be higher than freezing point or lower than freezing point? higher than freezing point. அந்த ராக்கோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும், 2 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி அந்த ராக்கோட டெம்பரேச்சர் அப்படி இருக்கணும். காத்து பட்டோன்னே என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகுது. புரிஞ்சா? சரியா? இதுதான் டியூ. இதுதான் டியூ. இஸ் இட் வெரி கிளியர்? ஏன் இது காமன் இன் டெசர்ட்னு புரியுதா? டியூ இஸ் வெரி வெரி காமன் இன் டெசர்ட். ஏன் டியூ இஸ் வெரி வெரி காமன் இன் டெசர்ட்? டேஸ் ஆர் ஹாட், நைட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட். கீழிருந்து மேல போன ஏர் என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகி கிளவுட் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அந்த காத்துல என்ன கிடையாது, மாய்ஸ்சர் கிடையாது. ஆனா மேல போனோடனே அந்த ஏர் என்ன ஆயிடுச்சு, கூல் டவுன் ஆகி டென்சர் ஆயிடுச்சு. டென்சர் ஆகிற ஏர் என்ன ஆகுது, லிட்டில் மாய்ஸ்சரோட கீழே சிங்க் ஆகுது. கீழே வரும்போது கிரவுண்ட் சர்ஃபேஸ் என்னவா இருக்குது, எக்ஸ்ட்ரீமா கோல்டா இருக்கு. அந்த காத்து எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸை தொட்ட உடனே என்ன ஆகுது, அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மாய்ஸ்சர் லிக்விட் டிராப்லெட்டா மாறுது, டியூ ஃபார்ம் ஆகுது. இஸ் இட் வெரி கிளியர்? இஸ் இட் வெரி கிளியர்? புரியுதா? ராஜஸ்தான் பெட்ஷீட் எதுக்குன்னு, ஏன்னா காலங்காத்தால பனி பெய்யும், பெட்ஷீட் தேவை. ராஜஸ்தான்லாம் போனீங்கன்னா வெல் இருக்குல்ல, வெல், ஓகே, என்ன பண்ணுவாங்க, சாரி இருக்குல்ல, சாரி போட்டு மூடி இருப்பாங்க வெல்ல. ஏன் தெரியுமா? அந்த வெல் டே டைம்ல இன்டென்ஸ் ஹீட் இருக்கும், அந்த வெல் இருக்கிற தண்ணி எவாபரேட் ஆகக்கூடாது. அதனால என்னது, எது பண்ணியிருப்பாங்க, ஒரு சாரி போட்டிருப்பாங்க. அந்த சாரி நைட் டைம்ல அப்படியே விட்டுருப்பாங்க. ஏன் தெரியுமா? கீழ இருந்து மேல போன ஏர் திரும்ப கீழே வரும். வரும்போது இஃப் இட் கம்ஸ் அண்ட் டச்சஸ் தட் சாரி, சாரியில என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆகும். சாரி என்ன பண்ணும், காத்துல இருக்கிற மாய்ஸ்சரை உறிஞ்சி வைக்கும். காலையில எழுந்திரிச்சு இப்படி க்ரஷ் பண்ணுவாங்க, அந்த சாரியில இருந்து தண்ணி. அப்படிதான் they will collect water in the desert. டெசர்ட்ல வாட்டரை கலெக்ட் பண்றதுங்கிறது இஸ் அன் ஆர்ட். யூ ஹவ் டு கலெக்ட் வாட்டர் ஃப்ரம் எங்கிருந்து, காத்துல இருந்து தண்ணி எடுக்கணும். அது எப்படி எடுப்பாங்க, இப்படிதான் எடுப்பாங்க. நீங்க என்ன பாருங்க, பியர் கிரில்ஸ் என்ன பண்ணுவான், டெசர்ட்ல தூங்கும் போது அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி he will put it on a cactus. கேக்டஸ்ல போட்டு என்ன பண்ணிடுவான், தூங்கிடுவான். எங்க, வெத்வாட்ஸம் அங்க இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் மலனு அது இது எடுத்து இப்படி போட்டு என்ன பண்ணுவான், கேக்டஸ்ல போட்டு தூங்கிடுவான். காலம் வரை எந்திரிப்பான், 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவான், அதுல இருந்து கேர்ஃபுல்லா அந்த ட்ரெஸ் எடுத்து இப்படி கிரஷ் பண்ணுவான். என்ன வரும், அந்த ட்ரெஸ்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு. எப்படி இருக்கு, ஏன்னா சிங்கிங் ஏர் வில் டச் தட் வாட் கிளாத், என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆகும். அந்த கிளாத்தை கிரஷ் பண்ணீங்கன்னா வாட்டர் அதுலதான் இருக்கு. யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? So this is, so desertல நீங்க இது only water, source of water in Kalahari desert. Kalahari desert என்னன்னு சொன்னா world's thirst land. ஞாபகம் இருக்கா? Only source of water in Kalahari desert is water. The dews are dew, பனி. It is carefully collected in the ostrich shell. Ostrich இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச்சோட முட்டை, ஆஸ்ட்ரிச்சோட எக், அதோட ஷெல்லுல ரொம்ப கேர்ஃபுல்லா டியூ டிராப்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி தான் அந்த தண்ணியவே யூஸ் பண்ணுவாங்க. Is it very clear? So this is what is water, dew. Dew clear? Dew எப்படி ஃபார்ம் ஆச்சு, clear with this? ஏன் காம் ஏர்னு புரிஞ்சா? நீங்க பாருங்க, கிளியர் ஸ்கைக்கான காரணத்தை சொல்லிட்டேன், கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ்க்கான காரணம் சொல்லிட்டேன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சொல்லிட்டேன். காம் ஏர் இங்க பாருங்க,
இங்க இங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு, இந்த இடத்துல டெம்பரேச்சரே இல்ல, இப்படி ஹரிசான்டலா விண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற மாய்ஸ்ட் ஏர் ஃபுல்லா ஒரு ஹாட்டான ஏரியாக்கு நகர்த்திட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும், இந்த அதிகமா ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய ஏர் ஹாட் ஏரியாவுக்கு போனையும் நல்லா ஹீட் ஆகி ரொம்ப நல்லா மேல போயிடும், கிளவுடே ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல எங்க இருக்காது, there will not be any dew formation in water, the area where actually high relative humidity air was there. ஸோ அதனாலதான் காத்து வீசக்கூடாது, காத்து வீசுச்சுன்னா பனி வராது, நல்லா காத்து அடிச்சுச்சுன்னா பனி வராது. clear with this? That is what it is. clear with this? சரி, இதுதான் dew. ஃப்ராஸ்ட்ங்கிறது எக்ஸாக்ட் சேம் திங் as dew. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லா கண்டிஷனும் டியூ ஃபார்ம் ஆகிறதுக்கான அதே கண்டிஷன் தான், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்ன தெரியுமா, இந்த ராக் கீழே வர்ற ராக் சொன்னேன்ல, இந்த ராக் டியூ ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன டெம்பரேச்சர்ல இருக்குன்னு சொன்னேன், 2 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸ் சொன்னேன். அதே ராக்கு -2 டிகிரி -10 டிகிரியில இருந்துச்சுன்னா அந்த காத்து கீழே சிங்க் ஆகிற காத்து அந்த -5 டிகிரி -10 டிகிரி ராக்கை டச் ஆன உடனே என்ன ஆகும், வாட்டர் டிராப்லெட்டா வேப்பர் கன்வெர்ட் ஆகாம மைன்யூட் ஐஸ் கிறிஸ்டலா ஃபார்ம் ஆயிரும். அதுதான் என்னது ஃப்ராஸ்ட். ஸோ ஃப்ராஸ்டும் டியூ ஒன்னே தான், ஒரே டிஃபரன்ஸ். ஸோ அப்போ கேன் ஐ சே லைக் திஸ், டியூ இஸ் ஃபார்ம்டு டியூ டு கண்டென்சேஷன், ஓகே, above freezing point. Clear with this? Condensation above freezing point. Exact same condition of dew for the formation of frost. Only thing is what? Frost is formed due to sublimation below freezing point. Is it very clear?